வணக்கம் மக்களே, நான் உங்கள் பருதுமலை அடியேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ பார்க்க வந்த மக்களுக்கு நன்றி. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலாம்னா, பருதுமலையில் உச்சியில் ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமத்துக்கு அன்னதானத்துக்கு கஞ்சி சாப்பாடு எல்லாமே போடுவாங்க. பௌர்ணமி டைமில் தக்காளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், ஊறுகாய் எல்லாமே போடுவாங்க. அது எப்படி அங்கே மேலே அடுப்பை வச்சு செய்கிறாங்களா என்னென்னு உங்களுக்கு தெரியும். அது சிலிண்டர் மூலியமாக தான் எல்லாமே பண்ணுறாங்க. சிலிண்டர் எந்த வழியில் எடுத்துகிட்டு போகலாம் பார்த்தீங்கன்னா, கல்லாடி ரூட் தான் சிலிண்டர் எடுத்துகிட்டு போவாங்க. ஒருத்தர் வாய்ப்பாச முடியாமல் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் சிலிண்டர் எடுத்துகிட்டு போவார். எப்பயுமே அவர் சிலிண்டர் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வச்சுட்டு கீழே இறங்கி வரும்போது ரிட்டன் காலி சிலிண்டர் இருந்தால் அதை எடுத்துகிட்டு வருவார். சரி, நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம பருதுமடியன் சேனல் மூலியமாக அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம கடையிலேருந்து எம்டி சிலிண்டர் நான் வாங்கி தலை தூக்கிட்டேன். தலைமையில் தூக்கி வச்சுட்டு நம்மளால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு நான் சிலிண்டர் தலைமையில் தூக்கி வச்சுட்டேன். ஒரு தைரியத்தில் தூக்கி வச்சுட்டேன். ஆனால் அது எவ்வளோ கஷ்டமானு எனக்கு தெரியல. அது தூக்கிட்டு இறங்கும் போது தெரிஞ்சு எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பழக்கம் இருந்தாலும் நான் தூக்கிட்டு இறங்கிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நான் கடைக்கு எங்கள் கடைக்கு மட்டும் தூக்கிட்டு போவேன். அந்த பழக்கம் எனக்கு இருக்குது. அதனால் நான் அவர்கிட்ட ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு வாங்கிட்டேன். நீங்கள் மலைக்கு வரவங்களும் அவருக்கு ஹெல்ப் பண்ண நினச்சிங்கன்னா, அவர் சிலிண்டர் தூக்கின்னு போகும்போது நீங்கள் ஹெல்ப் பண்ணாங்கன்னா, அவர் இறங்கிட்டு வரும்போது காலி சிலிண்டர் எடுத்து வரும்போது உங்களால் முடிஞ்சால் அவர் அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. ஆனால் அவர் நீங்கள் கடனை கொடுக்க மாட்டார். அவர் நான் தூக்கிட்டு போகிறேன்னா சொல்லுவார். நீங்கள் அவர்கிட்ட சிலிண்டர் கொடுங்க, நான் தூக்கிறேன்னா அப்படின்னு கேட்டாலும் அவர் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் கஷ்டத்தை அவரே சுமக்கணும்னு சொல்லிட்டு அவர் எப்போயுமே சரி யார்கிட்டையும் கொடுக்க மாட்டார். நான் ரொம்ப வற்புறுத்தி அவர்கிட்ட கேட்டதாலே என்கிட்ட கொடுத்தாரு. அதேமாதிரி நான் வீடியோ எடுக்கணுன்றதுக்காக நான் இந்த சிலிண்டர் தூக்கிட்டு இறங்கலை. அவர் ஹெல்ப் பண்ணுன்ற மைண்டோட தான் நான் தூக்கிட்டு வந்தேன். சரி, அப்புறம் யூடியூப்பில் போட்டிங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு தான் யூடியூப்பில் ஏன் போட்டோன்னா, மலையில் இவ்வளோ கஷ்டப்பட்டு சிலிண்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க, அதில் எடுத்து போய் தான் அன்னதானம் செஞ்சு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால தான் அந்த வீடியோ போடுறேன். மேலே ஆசிரமத்தில் அன்னதானம் வாங்கி சாப்பிடும்போது அந்த சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேணாம்னா வாங்காமலே விட்டுருங்க. ஆனால் வாங்கிட்டு சாப்பிட முடியாமல் கீழே போட்டுறாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நான் எவ்வளோ தூரம் தூக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி எடுத்து வந்தேன். என் கடையிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 கடை தாண்டியாச்சு. அது வரையும் தூக்கிட்டு வந்து தான் இருக்கேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, இறங்கிறது ஈஸியாக இருக்கிறதால தூக்கிட்டு வந்துட்டுருக்கேன். என்னால் எவ்வளோ தூரம் தூக்கிட்டு போக முடியும்னு தெரியல. நீங்களும் கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மலையில் பார்த்தா இந்த பிளாஸ்டிக் கேன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது கடைக்காரங்க சனி ஞாயிறு முடிஞ்சோடனே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவாங்க. அப்புறம் பௌர்ணமி முடிஞ்சோடனே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் கடைக்காரங்க நிறைய க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மலைக்கு வரவங்க பிளாஸ்டிக் பொருள் வாங்கினா கூட அங்கங்கே கடையாண்ட போட்டுருங்க. அங்கங்கே வயலில் போடாதீங்க. பிளாஸ்டிக் கேன்லாம் முடிஞ்ச வரைக்கும் கடையாண்ட வாங்கிட்டு அங்கேயே யூஸ் பண்ணிட்டு அங்கேயே போட்டுருங்க. சப்போஸ் காலியாகலை அப்படின்னா பக்கத்தில் அடுத்த கல்லில் எடுத்து போயிட்டு அங்கே போட்டுருங்க. வயலில் எங்கேயும் போடாதீங்க, தூக்கி போடாதீங்க. கடை பக்கத்தில் கொடுத்துட்டா போதும், அங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு கீழே போட்டுருவாங்க. நம்ம இப்போது தென்மாதி மங்கலம் வழியும் கல்லாடி வழியும் ஜெயநகரத்துக்கு வரலும் தூக்கி வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்மளால் முடியல, அதனால் அவர்கிட்ட கொடுத்துடலாம் சொல்லிட்டு இங்கேயே சிலிண்டர் இறக்கி வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இறக்கி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அவர் தலைமையில் தூக்கிட்டார். இதுதான் பருதுமலையில் கல்லாடி தென்மாதி மங்கலம் 2 வழியும் பிரிகிற இடம். 2 வழியும் ஜெயநகர் இடமே தான். இந்த வழிக்கு அப்புறம் ரைட் சைடில் போனால் கல்லாடிக்கு போயிடலாம், லெஃப்ட் சைடில் போனால் தென்மாதி மங்கலம் போயிடலாம். இங்கேருந்து அவர் தூக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் அவர் பின்னாடி போயிட்டுருக்கேன் வீடியோ எடுத்துகிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.